ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ திருப்பெயராலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருடைய அன்புக்காக, ஜெபத்துக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடம் ரொம்ப வித்தியாசமான ஒரு பாடம். இன்றைய பாடம் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க போறது. இந்த பாடம் வந்து 2 பிரிவா இருக்க போறது. இந்த பாடம் ரொம்ப சொல்லுவாங்களே விசேஷமானதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. அதனால இன்றைக்கு நாம் இந்த பாடத்துக்கு நேராக நாம் நம்மை நிலைநிறுத்திக் கொள்வோம். பாடத்தின் தலைப்பு குழந்தை இயேசுவை காண அல்லது கண்டு வழிபட்ட விண்வெளி ஆய்வாளர்கள். ஆங்கிலத்தில் மேகி வர்ஷிப்ஸ் ஜீசஸ். குழந்தை இயேசுவை அறிஞர்கள். இந்த பகுதி வந்து அதிகபட்சம் ஒரு 12 வசனத்துக்குள்ள அமைஞ்சு போயிடுது. ஆனா இது இந்த 12 வசனம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வகுப்புகளுக்குள்ள போகும். 4 பிரிவா பிரிவு. வெறும் 12 வசனம் தான் இல்லைங்களா? அதுல இந்த விண்வெளி ஆய்வாளர், இந்த விண்வெளி ஆய்வாளருடைய ஓகே, கேக்குது இல்லைங்களா எல்லாருக்கும்? சரி, இந்த விண்வெளி ஆய்வாளர்களை குறிச்சு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா? எப்பொழுதும் போல நம்மளுடைய பாடத்தை எடுக்கும் பொழுது இந்த 6 குறிப்புகள் நம்ம மனசுல இருக்கும். இதை வந்து நீங்க வந்து ஒரு பாடத்தை இப்ப நான் எடுக்கிற பாடத்திலேயே கூட இதெல்லாம் குறிப்பு எடுக்கணும். சூழமையில நம்பர் ஒன் போட்டு சதுரமாக்கி, அப்ப எங்கெல்லாம் ஒன்னா நம்பர் வருது சதுரமா சூழமைகள் என்ன, வாக்குறுதிகள் என்ன, இதெல்லாம். அப்ப நாம இதைதான் மையப்படுத்துறோம். இயேசு என்ன பேசினார். இதுல மையப்படுத்த பார்க்கிறது நட்சத்திரம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் லேசா பார்த்துட்டு திரும்ப பார்க்கணும். ஏரோது அரசருடைய காலத்துல யூதேயாவிலுள்ள பெத்லகேம்ல இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்லி எருசலேமுக்கு வந்து அப்படின்னு. அப்ப இந்த ஒரு வரியை பார்க்கும் பொழுது இயேசு பிறந்த பொழுது உடனே கிழக்கிலிருந்து வான சாஸ்திரிகள் வந்துட்டாங்களா, வந்து சேர்ந்துட்டாங்களா? அப்ப வந்து இங்க என்னன்னாக்கா அந்த ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையில பெரிய கேப். பைபிள்ல நிறைய இடத்துல இருக்கும். ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனத்துக்கு நடுவுல கேப் இருக்கும். அது ஒரு நாள் கேப்போ, ஒரு மாசத்து கேப்போ, ஒரு வருஷத்துக்கு கேப்போ, பல வருஷத்துக்கு கேப்போ, அந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்போ நம்முடைய இதை வச்சுதான் நம்ம வந்துட்டு நம்ம கிறிஸ்துமஸ் அந்த ஸ்டோரி பிள்ளைங்க போடுவாங்க இல்லைங்களா? அது பார்க்கணும். சோ அவர் வருகிறார்கள். பின்னாடி பார்க்க போற இதெல்லாம் வந்தவர்கள் என்ன கேட்கிறார்கள், வந்தவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், வந்தவர்கள் சரியான இடத்துக்கு தான் வந்தாங்களா, சரியான இடத்துக்கு வராதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம். அப்போ இவருக்கு மத்தியில அவங்க வந்திருக்கிறாங்களே அப்படிங்கிற இந்த விஷயத்தை பத்தி நாம பார்க்கிறோம். இந்த 12 வசனங்கள் தான். அதுல முக்கியமே இந்த முதல் 6 வசனம் தான். நம்ம மையம் இந்த 6 வசனங்கள் இல்லையா? இந்த 6 வசனங்களை தான் மையப்படுத்தி பார்ப்போம். இப்ப நம்ம மேப் ரொம்ப முக்கியம். மேப் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து கிரசன்ட் அப்படின்னு. கிரசன்ட்னா பிறை நிலா. இப்போ எந்த நாட்டுல இருந்து வந்தாலும் அவங்க எப்படி வரணும் சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லைங்களா, இந்த இடம் முக்கியம் அவங்களுக்கு. இந்த இடம் இஸ்ரேல் தேசம், ஒன்றுபட்ட இஸ்ரேல் தேசம். புதிய ஏற்பாட்டு காலத்துல அது வந்துட்டு இதுவா இருந்தது. அப்போ மேலை நாடுகள்ல, மேற்கத்திய நாடுகள்ல இருந்து வந்தாலும் இப்படிதான் வரும். இங்க இருந்து வந்தாலும் இப்படிதான் வருது. இவங்க எல்லாம் இப்படிதான் வரும். ஆபிரகாம் இங்க இருந்து இப்படிதான் வராரு, இங்க இருந்தா வர்றாரு இல்லையா? படையெடுத்து வருகிறவர்கள்லாம் இப்படிதான் வராங்க இல்லையா? இந்த பக்கம் வந்ததாக நமக்கு எங்கேயுமே இல்லை. இங்கிருந்து வந்து இருக்கிறார்கள். இவர்கள் படையெடுத்து வந்திருக்காங்க, இங்க கொஞ்சம் படையெடுத்து வந்திருக்காங்க, இங்க இருக்கிறதுனால. ஏன்னா இந்த இடம் எப்பேற்பட்ட இடமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேப்ல பாத்தீங்கன்னா அது பசுமையான இடமா இருக்கும்.
ஏன்னா எல்லாமே ஆற்றங்கரை. இந்த பசுமை ஆற்றங்கரை நாகரிகம் இல்லைங்களா? அப்போ இதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பாடம் எடுக்கும். சண்டே ஸ்கூல்ல பாடம் எடுக்குவாங்க இல்லையா? இந்த முறை புதிய வருஷத்துக்கெல்லாம் தயவு செஞ்சு பாஸ்டர்மாருங்க, ஊழியக்காரங்க எல்லாம் இந்த வாக்கு தத்துவத்தை எல்லாம் கொண்டு வந்து சர்ச்சில் மாட்டாதீங்க. 2 அடிக்கு 2 அடிக்கு 4 அடி இல்லையா? அந்த மாதிரி வாங்கி ஒட்டுங்க. இல்ல அதை ஃப்ரேம் பண்ணி வைங்க இல்லையா? செய்தி கொடுக்கும்போது அதை மையப்படுத்தி. ஏனென்றால் இங்க வந்து இந்த பக்கமும் பெரும்பாலைவனம், இங்கே பெரும்பாலைவனம். அப்ப இதுக்குள்ள அவங்க வரணும், இவ்வளவு இப்படி அப்ப இவங்க என்ன பண்ண இப்படிதான் வரணும். ஏன்னா ஆற்றங்கரைக்கு இந்த பக்கத்துல ஆற்றங்கரையை ஒட்டி பசுமையா இருக்கும் இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப நாகரிகங்கள் எல்லாம் பாருங்க, பாபிலோனிய நாகரிகம், மெசபத்தோமிய நாகரிகம், அசீரிய நாகரிகம், இந்த மாதிரி எல்லா நாகரிகங்களும் கடல் இந்த ஆற்றங்கரையை ஒட்டி தான் இருக்கு. அப்ப சிரியான்றது இருக்கு, அசீரியா இருக்கு. சிரியா அசீரியா சில இடத்துல வந்துட்டு சிரியான்றது இவ்வளவு தூரத்துக்கு அசீரியா வரைக்கும் கூட சேர்ந்து வரும். சில அசீரியா என்ன பண்ணாக்கா இதெல்லாம் இருக்கும். புரியுதா? மேப்பை பார்க்கணும் இல்லையா? அரசியல் பார்க்கணும். எந்த காலகட்டத்தில் அசீரியா வந்துட்டு ஆட்கொண்டு அசீரியாவுடைய எல்லையாக இது மாறுச்சு. சீரியா எப்படி இந்த எல்லையெல்லாம் கொண்டு வந்துச்சு. மெசபத்தோமியா சில இடத்துல இது வரைக்கும் வரும், அராம் வரைக்கும் வரும். மெசபத்தோமியா இப்போ வரலாறுகள் ரொம்ப பிடிக்க வேண்டியது இல்ல. இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். பெர்சியா, பாபிலோனியா, அசீரியா இல்லைங்களா? இப்ப நம்ம பார்க்கும்போது சீரியா, அசீரியா இது ரெண்டும் வந்து பிள்ளைங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க, நாமளாம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ அசீரியா இங்க இருக்கு, சீரியா இந்த பக்கத்துல இருக்கு. அப்போ இதெல்லாம் இந்த இந்த இது வந்து ஒரு ஒரு விஷயம். அப்போ இவர்கள் கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்று சொன்னால் கிழக்கு இதுதான், இது வடக்கு, அது தெற்கு, இது மேற்கு. அதான் மேற்கு கடற்கரை தான், மேற்கு கடற்கரை ஓரம் கிழக்கு. அப்ப இந்த பக்கத்துல இருந்துட்டு இங்க இருந்து வந்திருக்கிறாங்க இல்லையா? இந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அப்ப இங்க இருந்து வந்தனா இந்த பக்கத்துல இந்தியா, சீனால இந்த இது கீழே போயிடும். இந்த இடத்துல வந்து இந்த இதுக்கு மேல வரும். இந்த இதுக்கு அதாவது அசீரியாக்கு போயிட்டு அப்படி நேரம் அப்படி வரும். அப்ப எல்லாம் கிழக்கு தான். அப்ப கிழக்குனா எகிப்து கிழக்கா வந்தானா? எகிப்து கிழக்குல வரல, எகிப்துல வந்திருக்கலாம்னு சில சொல்றாங்க. அதுக்கு சில ஆதாரங்கள் கொடுக்குறாங்க. அது பிறகு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? இப்ப ரூட் இதான். பாபிலோன்ல ஆரம்பிச்சவனாக்க இதை எங்க வருது, அவங்க எகிப்துக்கு எப்படி போனாங்க, எப்படி கடவுள் அவளை கொண்டு வந்தார், எகிப்து டெஸ்டியா போனாங்க அப்படிங்கிற இந்த மேப். இதெல்லாம் மேப் வந்து கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அப்போ கிரானாலஜிக்கல் ஆர்டர் நம்ம ஏற்கனவே பார்த்துதான். முதல் நிகழ்வு இயேசு பிறப்பதற்கு முன், பிறந்த போது, பிறந்த பிறகு. அதுல முதல்ல சகரியா இறை தூதர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இறை தூதர் சந்தித்தல். அடுத்தது இறை தூதர் மரியாவை சந்தித்தல். யோசேப்புக்கு கனவில் இறை வார்த்தை வருவது. அடுத்த சீன் வந்து மரியா எலிசபெத்தை சந்தித்தார். திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு. அடுத்தது இயேசுவின் பிறப்பு. அடுத்தது மெய்ப்பர்கள் இணைத்து சந்தித்தார்கள். சோ இதுவும் இந்த நிகழ்வும் இல்லைங்களா? வாசித்த முதல் வசனம் அதுவும் ஒரே நேரத்தில் நடக்குது. இவங்களுக்கு வந்துட்டு கடவுள் என்ன செய்யறாரு சொல்லி பார்த்தா, இவர்களுக்கு இறை தூதர்களை கொண்டு இவரை சந்திக்க வைக்கிறார். அதே நேரத்தில் நட்சத்திரத்தை கொண்டு அவர்களை சந்திக்கிறார். இவர்களை சந்தித்து இயேசு அறிவிக்கிறார். அவர்களுக்கு 2 பேருக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. நல்ல செய்தி, இயேசு பிறந்த ஒரு நல்ல செய்தி, நற்செய்தி 2 சாராருக்கு அறிவிக்கப்படுகிறது இல்லைங்களா? அடுத்த நிகழ்வு இடையர்கள் என்ன செய்யறாங்க, உடனே கடவுளை பார்க்கறாங்க, மக்களுக்கு சொல்றாங்க. அடுத்த நிகழ்வு இல்லையா? அதுக்கு அடுத்தது என்னன்னாக்க, இவர்கள் வந்து சொன்னதை பார்த்து மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. அப்ப உண்மையா மேசியா பிறந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி. அப்ப இவர்கள் எங்க வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர்களுடைய பிளான் எங்க அப்படின்னாக்கா, அவங்க அங்க இருந்துட்டு கணவன் மனைவி அந்த மரியா நிறை மாத கர்ப்பிணியாக
இவங்க நேரம் எங்க வந்து பிளான் இருக்குன்னா அவங்க அக்கா வீட்டுக்கு தான். கசின். அது எங்க பெத்லேஹேமுக்கு கீழே இருக்கு. அங்க இருந்து ஒரு ஒரு 9 கிலோமீட்டர் மேப்ல பின்னாடி பார்க்கணும். அதனால அங்க வந்துட்டு அங்கதான் வரணும். அப்ப குழந்தை பிறப்பு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப அவங்க அங்க வந்துட்டு அங்க இருந்துட்டு பொருள் தானே போயிட்டு பெயரை பதிவிட்டுக்கலாம். ஆனா அவர்கள் அந்த இடத்துக்கு வரும்பொழுது இல்லையா அவங்க வந்துருக்கு. அப்போ இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். என் கரீம் அப்படிங்கிற இடத்துலதான் இவர்கள் இருந்தார்கள். குழந்தை பிறந்த பிறகு எருசலேம் பிறந்த பிறகு எருசலேம்ந்து திரும்பவும் எங்க கொண்டதுல இங்கதான். அப்போ கோயிலுக்கு போயிட்டு மோசையின் கட்டளை நிறைவேற்றணும். 40 நாள் எங்க இருந்திருப்பாங்க? எங்க வந்திருப்பாங்க? பெத்லஹேம் கீழே இன்னும் 9 கிலோமீட்டர் கீழே இருக்கிற எங்க அக்கா வீட்டுல தான் வந்து 40 நாள் அளவு அங்கதான் சந்திச்சு இல்லைங்களா? அடுத்தது மோசையின் கட்டளைகளை நிறைவேற்றுகிறார். 2 கட்டளைகள். துணித்தோல் அகற்றுதல். நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பார்த்தோம் போன பாடத்துல. அப்போ இவர்கள் எங்கே சந்தித்திருக்க எங்கே தங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா தன்னுடைய ஒன்று விட்ட சகோதரி எலிசபெத் அந்த குடும்பத்துல தான் இல்லையுடைய கோபிரதர் இல்லையா அவருடைய வீட்டுல தான் இவங்க இருந்திருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லைங்களா? ஏன்னா நிறைய செலவு அது. அவங்க கூப்பிட்டு வரதுக்கு எக்கச்சக்க செலவாயிடுச்சு. அதனால கையில பைசா இல்லை. அந்த மாதிரி சூழல். அதன் பிறகு போன பார்த்தா சிமியோன் என்கின்றவரை சந்தித்தார்கள். அங்க என்ன நிகழ்வு பார்த்தோம். அது இப்ப அண்ணா அவர்களை சந்தித்தார்கள். அங்க என்ன நடந்தது அப்படின்ற போன வாரம். இதன் பிறகு அவங்க எங்க போனாங்க? பைபிள்ல பார்க்கும் பொழுது ஒரு கன்ஃபியூஷன். இதன் பிறகு அவர்கள் நாசிரேத் போனார்கள் வசனம் சொல்லுது. அப்ப நாசரேத்துக்கு தான் இவங்க யாரு இந்த இந்த மேகிஸ் இவங்க அங்கதான் வந்து ஏன்னா அதான் அவங்களுக்கு பக்கம் வேற ஒரு 150 கிலோமீட்டர் அவங்களுக்கு அவங்க அங்கதான் வந்திருக்கணும். அங்கதான் வந்து பார்த்திருக்கணும். 1.5 வருஷத்துக்கு பிறகு அங்கதான் வந்திருக்கணும். ஏன்னா அங்க போயிருக்கிறாங்க. அதற்கு நிறைய காரணங்கள் அங்க இருந்தாங்கன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நிறைய இருக்குது. 40 நாள் வந்து இங்க இருக்கிறது ஒத்துக்கிறாங்க எல்லாரும். இதை முடிச்சுட்டு அவங்க எங்க போறாங்க? ஏற்கனவே இருந்துச்சு பெயர் குடிமதிப்பெல்லாம் எழுதி முடிச்சு நேரா நாசருக்கு போயிட்டாங்க. இப்ப நாசருக்கு போறது அந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப வந்தவர்கள் எத்தனை பேர்? 3 பேர் அல்ல. 3 பேருக்கு நிறைய அவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. அவருக்கு நட்சத்திரம் முக்கியமா இருந்தது. நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே வந்தார்கள். அப்போ இவங்க எங்க எதை தாண்டி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நட்சத்திரத்தை தாண்டி வந்திருக்குன்னு பார்த்தாக்கா நேர நாசரியத்தெல்லாம் தாண்டி தான் இவங்க கீழே எருசலேமுக்கு வந்துருக்கணும். வந்து திரும்பி இவங்க இங்க இருந்துட்டு எருசலேமுக்கு எருசலேம்ல இருந்து நேர நாசரியத்துக்கு போயிருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல நாசரேத் வரைக்கும் வந்தவர்கள் அந்த நட்சத்திரம் வழிகாட்டினது எங்க? எருசலேம் பெத்லஹேம். பெத்லஹேம்க்கு வரணும் அவங்க ஆக்சுவலா. ஆனா பெத்லஹேம் வராம எருசலேம் இருந்துட்டாங்க. கொஞ்சம் அவசரப்பட்டாங்க இல்லையா? பகல்ல அந்த பட்டணத்துக்கு வந்தாங்க. நட்சத்திரத்திலோ இங்கதான் அரசன் பிறப்பார். இன்னும் ஒரு நைட் அங்க தங்கி இருக்கலாம். தங்கி இருந்தாக்க இங்க இது அங்க இருந்து என்ன பண்ணும்? எருசலேம் இருந்து பெத்லஹேம் வழி காட்டியிருக்கோம் இல்லைங்களா? இந்த பிரச்சனை எல்லாம் அங்க ஏற்பட்டிருக்காது. குழந்தைங்க செத்து இருக்காது. இதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் பாடம். அப்போ இந்த நட்சத்திரம் யாரு? இயேசுவின் நட்சத்திரம். அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். ஏற்கனவே அதை பார்த்துட்டோம். பழைய ஏற்பாடுல எங்க அவருடைய நட்சத்திரம் இயேசுவின் நட்சத்திரத்தை பத்தி எங்க பேசிச்சு அப்படிங்கிறது நான் பார்த்திருக்கேன். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னு நாசிரியத்தை சென்று வாழ்ந்து இருக்கிறார்கள் அப்படின்ட்டு 39ஆம் வாசகம் சொல்லு. அப்ப என்ன அவர்கள் 40 நாள் முடிந்த பிறகு கலில நாசரத்துக்கு போனாங்க இல்லையா? செய்து முடித்த பிறகு என்பதற்கும் கலிலேயா சென்றார்கள் என்பதற்கும் இடையில எத்தனை வருஷம் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட 2+2 4.5 வருஷம் கேப் இல்லையா? அப்போ அது ஏன் இவர் எழுதல அப்படின்னா அது அவருக்கு முக்கியமா படல.
அந்த 4.5 வருஷம் அது இவருக்கு முக்கியமா படல. அதனால அது எது முக்கியமா அதை எழுதியிருக்காரு இல்லைங்களா? மற்றவர்கள் எழுதியிருப்பா அதை கோர்த்து பார்க்கும்போது தெரியுது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, செய்து முடித்த பிறகு கலிலேயால நாசரேத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னாக்க, என்ன மற்ற இன்னொரு பிரிவினர் வாதிடுவதுனாக்கா, இல்லையா? அவங்க வந்துட்டு எருசலே எ எ எ எருசலேம்ல இருந்துட்டு இங்க வருது ஒரு 9 கிலோமீட்டர். இது ஒரு 9 கிலோமீட்டர் தான். அங்க வந்தவங்க இல்லையா? உடனே என்ன பண்ணி அங்க இருந்துட்டு எருசலேம்ல இருந்துட்டு இவங்க நேரா கலிலேயாக்கு போயிட்டாங்க. ஏன்னா, அவங்க எருசலேமுக்கு வர்றதுக்கே அவங்க எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட 1 1/2 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அதுக்குள்ள இயேசு, அவங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? 40 நாள் சடங்கு முடிச்சுட்டு, அவங்க அங்க போயிட்டு இருப்பாங்க. அதனால இங்க இருந்து அவங்க அங்க போயிருக்கிறதுனால வந்துட்டு, அது ஒரு 10 நாள் ஆயிடும். இல்லையா? இல்ல ஒரு 8 நாள்ல இருந்து 10 நாள் ஆகும். அங்க போய் பார்த்திருக்கலாம். அதனால தான் என்ன பண்ண, உடனே வந்து அரசனால இவங்கள பின்தொடர முடியல. எப்படியோ ஒரு நாள், 2 நாள் பார்ப்போமே, 1 வாரம் 10 நாள் பார்ப்போமே. ஏன்னா போ போ எங்க போனாங்க, எங்க வந்து எப்படி எந்த இடத்துல தெரியலையே. வருவாங்க கண்டிப்பா அவங்க. அப்படின்னு எண்ணிக்கையில இருக்காங்க. அப்ப வந்தவங்க ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க? இல்லைங்களா? இங்க இருந்துட்டு வேறு வழியாக போயிட்டாங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட கணிப்புகள் கரெக்ட்டா இருக்கு. அப்ப கிறிஸ்து இவங்கள வந்துட்டு அந்த கொண்டு போயிருக்குது இல்லைங்களா? நாசரேத்துக்கு. அப்போ அந்த நட்சத்திரம் என்ன பண்ணிக்கணும்? முதல்லயே நேரா அரண்மனைக்கு வராம, அப்படியே வந்து முதல்ல அங்க பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கணும். சரி, அதை மீறி இப்படி வந்து போனாலும் கூட, இவ்வளவு வாதம் என்ன, இது வாதம் என்ன? அவங்க அங்க இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க நைட்டே கிளம்பி போயிட்டாங்க. இல்லைங்களா? வேறு வழியா. இவங்களும் என்ன பண்ண கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா, அவங்க இங்கேயே இருந்தாங்கன்னா, ஈஸியா கண்டுபிடிச்சுடுவாங்க. எருசலேம்லயே இல்ல என்கேரியிலயே அவங்க இருந்திருந்தாங்கன்னா, கண்டுபிடிச்சு அதனால அவங்க வந்து அங்க இருந்துட்டு மாற்று பாதையில போயிருக்கலாம். என்ன மாற்று பாதை? அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுதான். அப்ப இதுக்கு வரலாறு கொஞ்சம் படிக்கணும். இப்ப இவங்க எந்த மாற்று பாதையில வந்திருக்கு எந்த பாதையில வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? இந்த என்கேரியில இருந்து இவங்க என்ன பண்றாங்க? நாசரேத்துக்கு போயிட்டாங்க. இல்லையா? திரும்பியும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, கனவுல தோன்ற உடனே இவங்க இப்படி வந்தாக்கா மாட்டிக்குவாங்கன்னு இப்படி வேற ரூட்ல வந்து இப்படி போய் அவங்க எகிப்துக்கு போயிட்டாங்க 3 பேரும். அப்படின்ட்டு அவங்களோட வாதிடுதல். அதற்கு காரணம் என்னன்னாக்கா, இதெல்லாம் வந்து இவருடைய பகுதி. இவருடைய ஆளுகை. மகாஏயருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி. இந்த பகுதியெல்லாம். ஆனா என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுனால வேச்சு இல்லைங்களா? இது வந்துட்டு சிரியாவினுடைய கவர்னருடைய ஆளுகைக்குள்ள இந்த கலிலேயா வந்துருச்சு. இந்த கலிலேயா இல்லையா? அடுத்தது வந்து தெக்கப்போலியினுடைய சில இடங்கள். இது இவ்வளவு தூரம் வந்துருச்சு. அடுத்த மேப்ல பார்த்தா தெரியும். அப்போ இவங்க இங்க இருந்துட்டு என்ன பண்ண இப்படி வந்தா மாட்டிக்குவோன்ட்டு இவர்கள் எல்லையில வர. ஏன்னா இவர் இப்ப இங்க இருந்து அங்க போக முடியாது. ஜூரிஸ்டிகேஷன் வேற. அதனால அவர்ட்ட லெட்டர் குடுக்கணும். நான் வந்து மாதிரி ஒருத்தர் தப்பிச்சு வந்துட்டா அவனுக்கு இது பண்ணணும். அதெல்லாம் இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அவங்க சொல்ற அந்த மேப் இது வந்து இந்த இத நம்ம படிச்சு பாருங்க புரியும். ஏரோது அரசர் எதுக்கு இருந்தார் 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 4 வரைக்கும் இருந்தாரு இல்லையா? இல்ல குயினின்ஸ் குயினியன்ஸ் குயினியன்ஸ பத்தி பைபிள்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதே பகுதியில பார்த்தோம். அவர் ஆளுநராக இருந்ததுனால, அவர் தான் பொந்தி பிலாத்து. அது பிறகு ஆளுநரா வந்தவர் இல்லைங்களா? இல்லையா? இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இறைவாக்கு என்ன சொல்லுது அப்படின்னு. அந்த மேப்ப காணுங்க. ஒரு முக்கியமான ஒரு மேப். ஓ! சரி. அந்த மேப் இன்னும் ஒரு முக்கியமான மேப். அதுல எந்தெந்த பகுதி குயினியஸ்க்கு அவருடைய ஆளுகைக்குள் இருந்தது. அதாவது ஆ இவர்ட்ட ஆக்டிங் ஆக்டிங் இது கவர்னர் குயினிஸ். இப்ப அவருடைய ஆளுகைக்கு இவருடைய ஆளுகையில இருந்தாலும், அந்த பகுதிய ரோம அரசாங்கம் என்ன பண்ணிச்சு, அந்த இடத்துல உன்னால நெறைய
உள்ள வந்து உள்நாட்டு கலவரங்கள் நடக்குது. அதுல அவர் பார்த்துக்கிட்டார் அந்த இடத்தெல்லாம். கலிலேயா பகுதி இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்றதுனால இப்படி வந்திருக்கிறார்கள் அப்படின்னுட்டு சொல்றது. ஸோ இதை நீங்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் அந்த அடுத்த மேப் காணல அது. எப்படி காணாம போச்சுன்னு தெரியல. ஓகே. புரிஞ்சிச்சுங்களா? அப்ப அங்க டிஸ்டன்ஸ் பாருங்க. அவங்க இங்க இருந்து வர்றதுக்கு நம்ம கேட்க 150 கிலோமீட்டர். எங்க இருந்துச்சு? நாசரேத்துல இருந்துச்சு அவங்க இங்க வர்றதுக்கு. இல்லையா? அப்போ எருசலேம்ல இருந்துட்டு பெத்லகேமுக்கு 9 கிலோமீட்டர். பெத்லகேம்ல இருந்து என்கேரிக்கு 10 கிலோமீட்டர். இதெல்லாம் எதுக்குன்னா இந்த அவங்க எப்படி டிராவல் பண்ணாங்க இயேசு வச்சுக்கிட்டு. அப்ப அவரோட பக்கத்துல இருக்க பகுதி அதனால என்கேரியில இருந்ததுனால வேண்டி 40 நாள் இருந்துட்டு அதுக்கு 40வது நாள்ல போயிட்டு எருசலேம் கோயிலுக்கு போயிட்டு செய்ய வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பார்த்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இது நீங்க படிச்சீங்கன்னா இங்க என்ன நிகழ்வு அப்படின்னு தெரியும். நேரம் இல்லை, நமக்கு வேகமா போக வேண்டியிருக்கு. இல்லையா? பெரிய பாடம் ஆயிடுச்சு. இல்லையா? அப்போ மத்தேயு 2:16-17 இல்லையா? கிரை ஆஃப் ராமா அப்படின்னுவாங்க. கிரை ஆஃப் ராமானா என்ன? இல்ல தமிழ பார்க்க. பெத்லெஹேம் ஏறுது சிறுவலை கொன்றதை எரேமியா தீர்க்கதரிசி இணைத்து சொல்கிறது. அந்த கிரை ஆஃப் ராமாக்கு வந்துட்டு அப்புறம் அதுக்கு போலாம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இல்லைன்னா அது கொஞ்சம் ரொம்ப ட்ரையா இருக்கும். அதனால இது கொஞ்சம் அட்வான்ஸ் பண்றேன் இந்த இடத்துல. இல்ல கிரை ஆஃப் ராமா அப்படின்றது என்ன? அப்ப ராமாவில இந்த நிகழ்வு நடந்ததானா? நடக்கல. மத்தேயு 2:17 சொன்னது வந்துட்டு இல்லையா? அது எதை மையப்படுத்தினா எரேமியா 31:15 அது சொல்லுது. எரேமியா நிறைவேறுக என்ன நிறைவேறுகிறது? அங்க செத்தாங்கன்றது முக்கியம் இல்ல. ஒரு நிகழ்வை சொல்லுது. அநியாயமாக ஒருவர் கொலை செய்யப்படுவார். தவறு செய்யாதவர் கொலை செய்யப்படுவார். அவர் மேசியா. அப்ப இந்த குழந்தைகள் தவறு செய்யாத குழந்தைகள் இல்லையா? கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு காரணம் யாரு? அங்கு இயேசு பிறந்திருக்கிறார் மேசியாவாக. அப்படிங்கிற அந்த கோணத்துலதான் இந்த இந்த இறைவாக்கு சொல்லுதே தவிர இல்லையா? அங்க வந்து இந்த மாதிரி குழந்தைகள்லாம் சாகல. அது ஒரு கவிதை நடையில சொல்லப்பட்டது. அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இது என்னன்னா பாபிலோனிய சிறையிருப்ப போயிட்டு வந்த அந்த காலகட்டம் வேற. அங்க இதை பத்தி இல்ல. ராமாவில் அழலிய அவங்க தான் அழுதாங்க. பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலான் அப்படின்ட்டு பானியம்ல ஒரு பாட்டு, ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. அங்கேதான் அவர்கள் அழுதார். எதற்காக அழுதார்? குழந்தைக்காக அழல. இவங்கெல்லாம் நம்ம கடவுளை கேவலப்படுத்துறாங்க. கேவலப்படுத்தி பாடு கடவுளை பத்தி பாடினா நாங்க எப்படி பாடுறது? பை த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலான் there we sat down, there we wept when the Zion. சியோனிலே நாங்கள் வழிபட்டு அவரை துதித்து அவருக்கு நன்றி சொல்வதற்கு தகுதியற்றவர்களா இங்கே நாங்க இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவர்கள் பாடின அதுதான் இருக்கே தவிர குழந்தைகள் இப்படியாக கொலை செய்யப்பட்டது இல்லை. அப்ப இறைவாக்குகள்லாம் அவங்க ஜாக்கிரதையா பார்க்கணும். இயேசுவை மையப்படுத்தி இறைவாக்கு. அப்போ இது இந்த தீர்க்கதரிசனம் இந்த இறைவாக்கு என்ன சொல்லுது? இது அர்த்தம் என்ன இல்லையா? அப்போ இங்கே ராகேல் அவங்கள பத்தி தான் பேசுதாங்க. ராமா ராகேல் அவங்களை குறித்து வருது. ராகேல் தன் குழந்தைக்காக அழுகிறாள். அப்போ இங்க அந்த ராகேல் குழந்தைக்காக அழுகிறதுக்கான எந்த நிகழ்வும் பழைய ஏற்பாட்டுல இல்லை இல்லையா? சோ அந்த நிகழ்வுக்கு பண்ணலாம் இல்லைங்களா? சோ திரும்பியும் முன்னாடி வரும். அப்ப இது நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுதான். 13ஆம் பகுதி, 14ஆம் பகுதி, 14 பகுதி அடுத்த பகுதி. 13ல தான் நம்ம இருக்கிறோம் இப்போ. அப்போ அந்த 13ல திரும்பி கொஞ்சம் முன்னாடி போறோம். பேக் பேக் போறோம். அவருடைய நட்சத்திரம், அவருடைய விண்மீன்.
இதுதான் இந்த வாசகர் சொல்லு. அரசராய் பிறந்திருக்கிறவர் எங்கே? இயேசு பிறந்து 1.5 வருஷத்துக்கு பிறகு வந்து கேக்குறாங்க. அப்படின்னா என்ன? இவங்க நல்லா தெரியும் இயேசு பிறந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு, அவர் போய் பார்க்கணும். இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழ்த்து சொல்றீங்க. அது ஒரு கோ இன்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் கிடையாது. இந்த ஜூம் மீட் ஆரம்பித்த நாள் இது. இல்லைங்களா? நான் அதை சரியா போடல. ஜூம் மீட்ல பிறந்த நாள் அப்படின்னு அட்வான்ஸ் எந்த வந்து இந்த மாசம் தான். ஆனா வெல் அட்வான்ஸ். நான் என் பிறந்த நாளை யாருக்கும் சொல்றது கிடையாது, யாருக்கும் தெரியாது, தெரிவிப்பதும் இல்லை. நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் ஏதாவது ஒரு இந்த முறை வந்து ஒரு ரோமன் கேத்தலிக் ஹோம் போயிட்டு, தாய் தந்தையற்ற பிள்ளைகள், ஒரு தாய் இருக்கலாம், அந்த தந்தை மட்டும் இருக்கலாம், அந்த பிள்ளைகள் அவங்க ஒவ்வொரு வருஷம் போயிடும், அங்க போயிடும். அவங்களுக்கு எதனா தேவைகள் தான் சொல்ல, எதனா அவங்க தேவைகள் எதனா இருக்குதா முன்னாலே கேட்டு போயிட்டு அந்த பிள்ளைகளோடு கூட நேரத்தை செலவு செய்வது. அதாவது அந்த நாள்ல நான் வீட்டுல கூட இருக்க மாட்டேன் எப்பொழுதுமே. அதனால அதே தான் இந்த கதையும் அப்படிதான் வந்திருக்கு. கோயின்சிடென்ட் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, இல்லைங்களா? இந்த நாள்ல வந்து நம்ம கமாலியல் பைபிள் காலேஜ் ஜூம் மீட் ஆரம்பித்தது. ஆனா ரெகுலர் ஆரம்பிச்சது ஜூன்ல தான். ஆனா இங்கதான் ஒரு 3 வாரம் தொடர்ந்து வந்து எடுத்தோம். எனக்குள்ள விபிஎஸ் ட்ரைனிங், டீச்சர்ஸ் ட்ரைனிங்லாம் வந்தால நான் என்ன பண்ணேன், அதுக்கு வந்து அந்த முதல் 2-3 வகுப்பு வந்து இவர் தான் ஸ்பான்சர் பண்ணிட்டார். காட்சன் வின்சென்ட் ஐயா அவரே பண்ணிட்டு அது பண்ணுது. அரசு ஐயா ஜூன்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கல ஐயா, ஜூனா ஜூலை ஞாபகம் டக்குனு நம்ம ரெகுலரா வச்சுக்கலாம். அதுக்கு பெயர்லாம் இருந்தான்னு சொல்லிட்டு அந்த பெயரெல்லாம் போட்டு என் டைரியில, நேற்று என் டைரியை பார்த்தேன், டைரியில அது இருந்தது. டைரியில சும்மா ஒரு ஒரு நோட் ஒன்று இருந்தது, அதெல்லாம் அது சும்மா அப்படியே எழுதி இருந்தது இல்லையா? அது போல 1.5 வருஷத்துக்கு பிறகு வந்து குழந்தை வந்து பாக்குறாங்க, 1.5 1/4 வருஷத்துக்கு. அதே போல இந்த மாசம் ஆரம்பத்துல கட்டத்திலே எனக்கு பிறந்த நாள். நீங்க எல்லாம் வாழ்த்து சொன்னீங்க, எல்லாருக்கும் நன்றி. சரிங்களா? நான் வந்து இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தான் அதை போட்டேன். ஏன்னா இந்த ஜூம் மீட் வந்து நம்ம நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்குங்கிறதுக்காக. சேம் சிமிலர் திங் ஹேப்பன்ஸ். அவருக்கு நடக்கிற மாதிரி இன்றைக்கு நமக்கு. சரி, அப்ப பழைய ஏற்பாட்டில் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? என்னாகமம் 24 ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரேலிலிருந்து எழும்பும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறது. நோவாப், அது மோவாபின் எல்லைகளில். மோவாபின்றது யாரு? எந்த இதோடு கூட வந்து கனெக்ட் ஆகுது? மகா ஏறதுக்கும் இந்த 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 மோவாபுக்கும் என்ன என்ன சம்பந்தம்? அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். பாருங்க, அதுங்களை கனெக்ட் பண்ணுது இது. அடுத்த மீகா 5:2 எப்பிரத்தா எண்ணப்பட்ட பெற்றது, இஸ்ரேலை ஆளுகிறவர் இந்த பிறப்பா. சோ இந்த 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 நிகழ்வு எல்லாமே வந்து இந்த இடத்துல நடக்குது. திரும்பிய வசனம் சொல்லு. அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். கிழக்கு என்று சொன்னால் என்ன? அது எந்தெந்த பகுதி? வந்தவர்கள் யார்? ஒரு 3 பேர் இல்ல. ஏரோது அரசு காலத்து பெத்லகேம் கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் பெருங்கூட்டமா வந்திருக்காரு. வேற வேற நாடுகள்ல இருந்து வந்திருக்கிறார்கள். எல்லாரும் வந்து ஒன்று சேருகிறார்கள். கடவுள் இணைக்கிறார். கடவுளால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. முதல்ல ஆரம்பிச்சது நீங்கதான் இல்லையா? ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல பயணம் பண்ணி வந்துட்டே இருக்கலாம். அதுக்கு பிறகு கணித்து படி நம்மளும் பயன்படலாம், வரலாம். இல்ல இவங்க இணையலாம். இப்படி இப்படி நிறைய பேர். அப்ப அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னாக்கா, ஒரு பெரிய கூட்டம் அவங்க.
எனக்கு 1.5 வருஷம் பயணித்திருக்கலாம் இல்லையா? 1.25 வருஷம், 1 வருஷம், 9 மாசம், 6 மாசம் பயணித்து வந்த ஒவ்வொரு கூட்டம் எல்லாம் வந்து அங்கங்க வந்து சேர்றாங்க. அப்போ வழி அவர்களை பாதுகாப்புக்கு போர் வீரர்கள் வேணும். அவர் பணியிடை செய்யற பணியாட்கள் வேணும். அப்ப இவ்வளவு செலவு பண்ணி எங்கேயோ இருக்கிற ஒரு இயேசுவை பார்க்க என்ன சொன்னா, எங்கேயோ இல்ல இயேசு, உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். பிற இனத்தை சேர்ந்த இவர்களுக்கு ஆன்மீகத்துக்கு இவங்க சம்பந்தம் இல்லை. ஆனா கடவுள் சம்பந்தப்படுது. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், இதுதான். ஐயா, அவங்க அங்கேயே கடிச்சிட்டு ஒரு ராஜா பிறந்திருக்காருப்பா சொல்லி விடல. போய் பார்க்கணுன்ற அந்த எண்ணத்தை புரியுதுங்களா? எல்லாருமே ஆவியா அந்த குழுவுல போட்டிருக்காங்க. அந்த பாடத்தை எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. வீடியோவும் போட்டிருக்காரு. நம்ம தேவிசையை தான் போட்டிருக்காரு இல்லைங்களா? மாம்சமான யாவர் மேலும் அது என்ன அர்த்தம்? அது தொடர்ந்து 8 பாடம் அது. படிக்கணும், அது கேட்கணும், படிக்கணும். அப்போ உடன் இருக்கும் கடவுள், எனக்குள் இருக்கும் இயேசு, என் உடன் நடக்கும் இயேசு, அவரை குறித்த கரிசனம் நமக்கு இல்லை. ஆனா இங்க பார்த்தா அவருக்கு இருக்கு இல்லைங்களா? தெரியல. அவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமத்தி இருக்காங்க, தெரியல. எருசலேம்ல ஒரு அரசன் தோன்றுவார் அப்படின்னு சொல்லி, அவ்வளவுதான். எருசலேம் என்ன, அது ஒரு சின்ன இது, எப்ராத்தா எல்லாத்தையும் சிறியவர். அப்ப தாழ்மையான இடத்தை நோக்கி இவங்க வராங்க. மேன்மையானவர்கள் தாழ்மையான இடத்துக்கு வராங்க. அவர் இருக்கலாம் ரொம்ப ரொம்ப மேன்மையான இடங்கள், அவங்க வந்த இடங்கள்லாம் பார்த்தோம்னா. அதே போல தாழ்மையான இருக்கிற இடங்களுக்கு தான் கடவுள் மேன்மைப்படுத்தி அந்த யார் தாழ்வா அந்த அந்த மெய்ப்பர்கள் அவர்களுக்கு நேரடியாக பார்த்து முதல்ல அவங்க தான் போய் பார்க்கறாங்க. தேர்ட் பர்சனாலிட்டி போய் பார்க்க, தேர்ட் குரூப், மூன்றாவது இது இருக்க போய் பார்க்கறது இவங்க தான். உடனே அன்றைக்கு போய் பார்க்கிறாங்க. கடவுள் எப்படி செயலாற்றுகிறார், ஏன் அப்படி செயலாற்று? அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனசாமம், நீதி செயல் நீதி அரசர். அப்படி கொத்த ஒரு கடவுளை இவ்வளவு அருகாமல் பெற்றிருக்கிற நாம் பேறு பெற்றவர்கள். அது ரொம்ப முக்கியமான கருத்து. அப்ப இவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா, விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு வராங்க. கடவுள் எப்படி பிளான் பண்றாரு பாருங்க. வெள்ளி, தங்கம், வெள்ளைப்போளம், வெள்ளைப்போளம் ரொம்ப காஸ்ட்லி. இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கா. அப்ப எதுக்காகனா, அடுத்து இவங்களுக்கு இவரு இயேசுடைய தாய் தகப்பன் வந்து தங்க சொத்தெல்லாம் இழந்துட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அங்க வித்துதான் இவ்வளவு தூரம் வரணும் இல்லையா? அதுக்கு ஒரு கூட்டம் வரணும், அதுக்கு மறுத்து வச்சு வரணும், அவங்களுக்கு செலவு பண்ணணும், இவ்வளவு பண்ணி வந்த பொழுது திரும்பி எகிப்துக்கு போகணும். எகிப்துல போயிட்டு இன்னும் 2 வருஷம் வாழணும், அதுக்கு பணம் வேணும். புரியுதுங்களா? கடவுள் எப்படி செயல்படுகிறார்? அப்ப விலையுயர்ந்த பரிசுகளை கடவுள் இவர்கள் வழியா கொடுத்தாங்க. அப்ப இவர்கள் ஒரு பெரும் கூட்டமாக வந்திருக்கார். அப்போ கடவுள், எல்லாரும் கடவுள பிள்ளைகள். படித்தவன், படிக்காத, ஏழை, பணக்காரன், உயர் சாதி, தாழ்ந்த சாதி எதுவுமே கிடையாது அவருக்கு முன்னாடி. எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், கடவுள். இதை நம்ம ரொம்ப மனசுல வச்சுக்கணும். போன முறை நான் நம்ம குழுல ஏதோ ஒரு குழுல விவாதி எவ்வளவு சாதி பிரச்சனைகள் நம்முடைய அந்த கிறிஸ்தவத்துல சாதிக்கு ஏற்ற கல்லறை இருக்குது, இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடி, 15 18 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்காக எதிர்த்து போராடினேன் நான் இல்லைங்களா? அந்த இடத்துக்கு அப்ப இன்னைக்கே இருக்குது. பீத்திக்குவாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்த சாதின்னு குப்பையில கூட போடாக்கா குப்பை தூடு துப்பிடும். இப்பேற்பட்டவங்களாம் குப்பை தொட்டில இருக்கிற லாய்க்கு இல்லடா நீ. கடவுள் எப்பேற்பட்ட ஒரு கடவுள், எல்லாரையும் சமமா பாவிக்கிறாரு. யூதாச கடைசி வரைக்கும் அவர் பாதுகாத்தார், கடைசி வரைக்கும்.
யூதாசை குறித்த முறுமுறுப்பே கிடையாது. கடைசி நேரத்துலதான், கடைசி நேரத்தை மானமாக அதான் முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவா. பேதுரு சொல்றாரு இல்லைங்களா, அது அப்படியே யூதாசுக்கு பொருந்தும். மற்ற 11 பேர் எதையெல்லாம் சாதித்தார், அத்தனையும் சாதித்தார். நரகம் எழுதும்போது கோபத்துல எழுதுறது இல்லையா, அவர் திருடனா இருந்தபடியால். ஏன்னா இயேசுல செத்து போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அது எப்போ எழுதப்பட்டது, ரொம்ப லேட்டா எழுதப்பட்டது இதெல்லாம், அந்த நற்செய்தி புத்தகம். அப்படி எழுதும் பொழுது இவன் இப்ப ஏற்பட்ட மோசமானதாச்ச, நம்ம கூடவே இருந்து கழுத்து அறுத்துட்டானே, அந்த கோபத்துல அப்படியே அப்படி எழுதப்பட்ட பாடு, எழுதப்பட்ட வசனங்கள். அதனால அதை அந்த வசனத்தை அப்படியே பிடிச்சிக்க கூடாது. பேதுரு மனம் திருந்தினார், மனம் திரும்பினார், ரெண்டு. இவரோ மனம் திருந்தினார், ஆனா மனம் திரும்பல, யூ டர்ன் போடல. ஒரு வசனம் கேட்டிருந்தாங்க அந்த குழுல தான். மத்திய 25:40-40. அதுவும் இருக்கு. இன்னொன்னு வந்துச்சு, ஏன்னா உங்க வீடு நல்ல ஒரு வீடு அசிங்கமா இருந்தது, அந்த வீடு அது அதுல பிசாசு குடிக்கிறது, அதை நல்லா சுத்தம் பண்ண உடனே அந்த பிசாசு வெளில போயிட்டு பார்த்தா அது ரொம்ப சுத்தமா இருக்கோன்னே வேற 7 பிசாசை கூப்பிட்டு. என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? மீட்பு பெற்றதுன்னு அர்த்தம். சுத்தமா இருக்கணும், மீட்பு பெற்றது. அந்த மீட்பின் அனுபவத்தினால் அந்த வீடு நிரப்பப்படல, பிசாசு நிரம்பிடுச்சு. இதுதான் திருமுழுக்கு, சாரி, இந்த யூதாஸ் காரியத்தோட நிலைமை. நம்ம நிலைமையே அதுதான். ரட்சிப்பின் அனுபவத்துல நிரப்பப்படல. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், வெள்ளையா இருக்குது, சுத்தமா இருக்குது, நிரப்பப்படல. ஒரு வீடுனாக்கா வீட்டுக்குள்ள எல்லாம் நிரப்பப்படும், பர்னிச்சர் எல்லாம் போட்டு நிரப்ப. வீடு சொந்தமாயிட்டு வருஷ கணக்கா அதுல பர்னிச்சர் எதுவுமே இல்லாம இருந்தா என்ன ஆகும்? அதனால கடவுள் எதற்காக கொண்டுனா, கடவுள் எல்லாருமே அனுபவித்திருக்கிறார். தான் உருவாக்குன மனுஷன் மேல கூட அந்த அன்பு இருந்திருக்கு, கொடுத்திருக்காரு. எது தப்பு எது சரின்னு கண்டிப்பா தெரிஞ்சு சொல்லி கொடுத்திருக்கார் கடவுள். ஏசி 2-3 வருஷத்துக்கு அதிகமா இதெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பார். அவள் அப்படித்தான் இருந்து இருக்கிறார்கள். சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கும் இடையில, அதெல்லாம் ஒருங்கிணைவு. அதெல்லாம் 17 யோவான் 17 இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நானும் என் அப்பாவை எப்படி ஒன்னா இருந்தப்ப நீங்க என்ன ஒன்னா இருங்க. அதன் பிறகுதான் இருந்தார்கள் அவர்கள். அப்ப அடிக்கடி அடுத்தது குணாதிசயம். அடுத்த குணாதிசயம் பணிவு இருந்தது. அவள் கடவுளை வழிபட்டார்கள். ஏன்னா இந்த படங்கள்ல 3 தான் இருக்கு இல்லைங்களா, 3 பேர் இருக்க மாதிரி தான், 3 பொருள் இருந்தனால. அப்போ அவர்கிட்ட பணிவு இருந்தது, அவர்கிட்ட முழு பக்தி இருந்தது. தாங்கள் கொண்டு வந்த இப்பேற்பட்ட பரிசுக்கு இயேசு தகுதியுள்ளவர் என்பதை அவர்கள் நன்றாகவே அறிந்து புரிந்திருந்தார்கள். ஆவியான சொல்லி பண்ணி வெறுமையிட போகாத, போய் பாரு, எடுத்துட்டு போட்டு போக வச்சார் ஆவியானவர். அதை கீழ்ப்படிந்தார்கள். அதான் கீழ்ப்படிந்தார்கள், கடவுள் வாக்கி கட்டுப்பட்டார்கள், பணிந்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். இல்ல அதுலயே அவங்க எழுதிட்டு இருக்கலாம், அங்க ஒருத்தர் பிறகு போறார் நட்சத்திரம். வந்தார்கள். அடுத்து வழிபட்டார்கள். வழிவகுத்த மந்திரவாதி. ஆனா இதுல அந்த இந்த கிரீக் வேர்ட்ல இன்னொரு வார்த்தை மந்திரவாதின்ற ஒரு வார்த்தை இருக்கு. மேகி அப்படிங்கிறத இன்னொரு வார்த்தை மந்திரவாதின்ற வார்த்தை இருக்கு. நான் அதை அது சரியா போடுறேன் இதுல. மந்திரவாதி போல பண்ணிக்கிட்டாரு. அப்படியே ஒரு வார்த்தை இருக்கு. விண்வெளி ஆய்வாளர்கள், அது ஒரு அர்த்தம் மேகி என்பது. இன்னொன்று மந்திரவாதி. இப்ப இவர்களை கடவுள் எப்படிலாம் பயன்படுத்தார் பாருங்க. வந்தாங்க, எல்லாம் செஞ்சு முடிச்சாங்க. கொஞ்ச நாள் அங்க தங்கி ஜாலியா இருந்திருக்கலாம். கொஞ்ச நாள், 1 வாரம் 2 வாரம் இல்ல, அன்னைக்கு நைட்டே கடவுள் சொல்ற கிளம்பு கிளம்பு கிளம்பு. கீழ்ப்படிந்தார்கள். ஐயோ உடம்பு வலிக்குது, கை வலிக்குது, நம்ம பண்றோம்ல. வகுப்புக்கு அட்டன் பண்ணோம்னா 240 பேர் இருக்கிறோம்.
ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஏன் அட்டென்ட் பண்ணல? ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. எனக்கு இதுங்க, அதுங்க. சரி, காரணம் கரெக்ட். நம்ம தான் இது போடுறோமே, யூடியூப்ல போடுறோம். அதை படிச்சு அது படிச்சு பார்த்து அதை யூடியூப்ல பார்த்துட்டாவது பின்னூட்டம் கொடுக்குறாங்களா? அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. சரி, பிடிஎஃப் போட அதையா படிச்சு பார்த்துட்டு எதனா பின்னூட்டம் அடிக்கிறாங்க, அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. இல்லையா? சரி, இப்படிதான் காரணம். இவர் காரணம் சொல்லலை. இவங்க இயேசு கடவுள் சொன்னதுக்கு பிற இனத்தை சேர்ந்து கீழ்ப்படிந்தார்கள். ஒரு இனத்தை சேர்ந்த கடவுள் இனத்தை சேர்ந்தவர்கள், கடவுளுடைய பிள்ளைகள், இனம்னு சொல்லக்கூடாது, கடவுளுடைய பிள்ளைகள் ஆகிய கடவுளுடைய இனத்தை சேர்ந்த நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படுகிறது இல்ல, இல்லைங்களா? கணவன் மனைவி கீழ்ப்படினா மனைவி கணவனுக்கு கீழ்ப்படினா என்ன, அன்பு செய்யும், அந்த தியாகம் செய்யும். அன்புனா தியாகம். தங்க நேரத்தை எல்லாத்தையும் செலவு செய்து தியாகம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் பண்ணாங்களே பயணப்பட்டு. எவ்வளவு பேர் நடுவில் செத்து இருப்பாங்க, எவ்வளவு பேர் நோயில செத்து இருப்பாங்க, எவ்வளவு பிரச்சனை மிருகங்களால் செத்து இருப்பாங்க. இருந்தாலும் வந்தாங்க. முடிவு பறிந்து நிலைத்திருந்தால் தான் புரியும். செத்தா பிற இனத்தை சேர்ந்தவர்களால் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க முடிகிறது என்றால், நீங்கள் நானும் ஏன் நிற்க முடியல? அது இவங்க கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். சில கேள்விகள். எருசலேமுக்கு பயணம் செய்ய ஞானிகளை தூண்டியது எது? நம்பர் 1 நட்சத்திரம். நீ எது வேணா சொல்லலாம். அவ்வளவுதான் அந்த கேள்விக்கு பதில். அவங்களுடைய அறிவு, அவர்களுடைய அவர்களுடைய விருப்பம், அவருடைய எதிர்பார்ப்பு, அவர்களுடைய என்ன சொல்லுவாங்க, ஆஹ் போய் பார்த்தே தீரணும் அப்படிங்கிறது. நம்ம நிறைய இருக்குது. நீங்க எத்தனை சொல்ல போறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். அடுத்தது இந்த இந்த இறை இந்த இந்த விண் ஆய்வாளர்கள், ஞானிகள் வருகை, இயேசு யார் என்பதை பற்றி மேரி மற்றும் யோசேப்புக்கு என்னென்ன புரிதல் கிடைச்சது? இருதயத்தில் வைத்து தியானித்தார்கள். எங்கெல்லாம் தியானித்திருப்பார்கள் இல்லையா? அது நீங்க லிஸ்ட் போடணும். ஒரு வரியில இருக்குதெல்லாம் அப்படியே படிச்சுட்டு போக கூடாது. எங்கெல்லாம் வைத்து தியானித்திருப்பார்கள்? வர வழியில அவர் பாடுகள் எல்லாம் கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்து தியானித்திருப்பார்கள். தியானத்தெல்லாம் அதை உள்வாங்கிக்கொண்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டார். நான் அடிமை, நீங்க என்ன சொன்னா ரெடியா இருக்கு. வர வழியில எவ்வளவு வயிறு வலி இருந்திருக்கலாம், அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், குழந்தை பெரும்போது இடம் இல்லை. இதெல்லாம் இதுக்குள்ள வரும், இந்த கேள்விக்குள்ள வரும். எது அவனுக்கு மனு சேர்த்தது? உங்களுக்கு என்ன? அப்ப அடுத்த ஒரு பகுதி, ஒரு 3 இருக்கும்னு நினைக்கிறேன், இதை முடிச்சு. அப்ப இவர்கள் யார் என்று, இவர்கள் லட்சியவாதிகள். பிற இடத்தை ஒரு லட்சியம். நம்முடைய லட்சியம் என்ன? விண்ணரசு தான் நம்முடைய லட்சியம். Aspirations, they are strangers, but they had the aspiration. அந்நியர்களாக இருந்தாலும் அவருக்கு ஒரு லட்சியம், கொள்கை இருந்து, கொள்கையை நிறைவேற்றுறதுல அவங்க இருந்தாங்க. அடுத்த கேள்வி, ஞானிகளின் வருகை. மேரி மற்றும் யோசேப்பு ஆகியோருக்கு ஏராளமான வளங்களை வழங்கியது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதான் தைரியமா போயிட்டு அங்க என்ன, ஒரு பல ஆண்டு காலம் இதுல எகிப்துல இருந்துட்டு வந்தாங்க. அந்த பணம் இருந்ததுனால தான் அங்க ஒரு வியாபாரம் பண்ணிருக்கலாம் அவரு, இல்லைங்களா? அன்றாட தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டிருக்கு. நமக்கு இந்த மாதிரி சூழ்நிலை யாரும் நம்ம உதவி செஞ்சிருக்காங்களா? எத்தனை உதவி செஞ்சிருக்காங்க? யோசிச்சு பார்ப்போமே. சின்ன உதவி யாராவது நம்ம செஞ்சிருப்பாங்களா கடினமான சூழ்நிலையில? அப்படி உதவி செய்வதற்கு காரணமா அந்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோமா? உதவி செய்து நன்றி சொல்லியிருக்கிறோமா? கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோம். அடுத்த கேள்வி, ஏரோதியிடம் வந்து கடவுள் இயேசுவை காப்பாடியது போல கடவுள் நம்மையும் பாதுகாத்து சொல்ல முடியுமா? போன வாரம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அதுல முடிச்சுக்கலாம். உடனே பைக்கெல்லாம் எடுக்க விட மாட்டேங்கிறாங்களே. அதனால என்ன பண்ணாக்க,
அங்க இருந்துட்டு மெட்ரோல தான் இப்பெல்லாம் போகுது. நல்லா இருக்கு மெட்ரோல போனா. ஏசியில போறோம். நடுங்காம குளுங்காம கார்ல போனவங்க அருகி குளுங்கும். டிராபிக் எல்லாம் இருக்கும். அதுதான் இப்போ அது போகும்பொழுது எங்க 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 இதுல இருந்து எங்க ஸ்ட்ரீட்ல இருந்து அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஒரு அகலமான ரோடு எங்க ரோடு. பஸ் வர ரோடு தான் இருக்கும். மெயின் பஸ் ரோடும் இருக்கு. இது உள்ள வர பஸ். ஒரு 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 வாகனம் வந்து எங்க ஆட்டோவில் மோதி அந்த லேசா தான் ஃப்ரண்ட் வீல்ல இடிச்சிருச்சு. அது இடிச்சு ஒரு மாதிரி இது பண்ணி பின்னாடி பள்ளத்துல விழுந்துருச்சு. பின்னாடியே போயிட்டு பரவாயில்ல, வண்டிக்கு ரொம்ப ஒன்றும் ஆகல, டிரைவருக்கு ஒன்றும் ஆகல. எனக்கு பண்ணது அந்த தலையில வந்து அந்த இது அடிச்சு உடனே அப்படி மயங்கிட்டேன் நான். அதுக்குள்ள அங்க இருக்கிறவங்களாம் ஓடி வந்துட்டாங்க இஸ்லாமியர்கள்லாம். ஃபாதர் கடிப்படி தூக்கி போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் போட்டு அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்துட்டாங்க. ஸ்கேன் எடுத்து அதை எடுத்து இது பண்ணி அதுக்குள்ள மற்ற லோக்கல்ல பாஸ்டர்லாம் சொல்லி வீட்டுக்கு அன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு ஏன் பிற இனத்தவர்கள் என் மேல் அன்பு வைத்திருக்கிறார்கள். பிற இனத்தை நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன்? ரட்சிப்புக்கு ஏதுவானதை ஒண்ணு செஞ்சேன். அன்பு செஞ்சேன், அவ்வளவுதான். அவங்க வீட்டு எல்லா நிகழ்ச்சியும் போய் சாப்பிடுவேன். ஒரு இந்துவா இருந்தாலும் அவங்க சாமிக்கு படைச்சாக்கா அதை கூட எடுத்து சாப்பிடுவேன் நான். அதை கொடுப்பேன். அவன் சொன்ன இல்ல இது படைச்சிட்டார படைச்சா இருந்தா கொடு அப்படின்னு சொல்லி இல்லையா. இந்த அன்பை வளர்த்தேன். நான் வணங்கும் இயேசு யார் என்பதை காண்பிச்சேன். அதுல ரட்சிக்கப்பட்ட நிறைய. ஏன்னா ரட்சிப்பு அவருடையது. இப்ப நான் அப்படி போனாக்கா அவங்க எங்க வீட்டு என்கிட்ட வருவாங்க பேசுவாங்க. நான் அவங்களோட ஓரம் தள்ளேன், நான் வரமாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன்னா நம்ம இது பண்ண மாட்டாங்க. ரட்சிப்பின் நச்சு எப்படி சொல்லிக் கொடுக்கும். புரியுதுங்களா? அப்ப யோசித்தேன். நான் அந்த இடத்துல இருந்து தூக்கி எடுத்து இல்லையா மருத்துவமனை கொண்டு போறதுக்கு ஒரு இஸ்லாமியர்கள் ஃபாதர் தான் சொல்லுவாங்க இஸ்லாமியர்கள்லாம். ஏன்னா சில சமயம் இந்த அங்கி போட்டு அப்படி நான் பைக்ல போவேன். பக்கத்துல இருக்க பக்கத்துல 2 சர்ச் இருக்கு. மெயின் லைன் சர்ச் போய் நான் அங்கி போட்டு தான் போவேன். மற்றபடி இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் உள்ளவே நிறைய இருக்கு. ஏன்னா எங்க காலேஜ்ல படிச்சவங்க அங்கதான் இருக்காங்க. அங்க மட்டும் நான் அங்கி போடுவேன். அங்கி போனா ஃபாதர் அப்படின்னு. இப்ப பிற இனத்தவர்கள் கடவுள் என்னை அனுப்புகிறார். என்னுடைய கடினமான சூழ்நிலை டக்குன்னு அவங்களை அனுப்பி அவங்களை கொண்டு போயிட்டு உடனே ஹாஸ்பிட்டல கொண்டு போயிட்டு ஸ்கேன் பண்ண ஸ்கேன்ல ஒண்ணு இல்லை. சும்மா அந்த இதுல ஒரு அதிர்ச்சியினால கொஞ்ச நேரம் பயந்துருக்கு. ஸ்கேனிங் போகும்போது நல்லா ஆயிட்டேன் நான். ஸ்கேன் பண்றதுக்கு இப்பதான். புரியுதுங்களா? கடவுள் என் வாழ்விலே அவர் தெரியும். தீங்கை என்னால் எந்த அளவுக்கு அனுபவிக்க முடியும்ன்றது அவர் தெரியும். அது வரைக்கும் தான் தீங்கை அனுமதிப்பார். உங்கள் வாழ்க்கையில அப்படி எதனா நடந்திருக்கா? அதுக்கு யாரையாவது கடவுள் அனுப்பியிருக்காரா? அவர்கள் யார்? குடும்பத்தை சேர்ந்தவர்களா? வேற யாராவதா? பிற இனத்தவரா? இதோட நான் முடிக்கிறேன். அடுத்த பகுதி இருக்கு. இன்னும் பெரிய பகுதி. இதுல நிறைய பகுதி. இதோடு நான் முடிக்கிறேன்.